Hello friends, நான் உங்க கார்த்திகா. வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம கல்யாண வீட்டில் வந்து நிறைய மோர் குழம்பு சாப்பிட்ருப்போம். அந்த கல்யாண வீட்டில் சாப்பிட்ற மாதிரி மோர் குழம்பு எப்படி வைக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் நார்மலாக நம்ம மோர் குழம்பு வைக்கிறது இல்லாமல் இந்த மோர் குழம்பு ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்க்ரீடியன்ஸை வந்து அரைச்சி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணுவாங்க அந்த மோர் குழம்புல. அப்போ தான் அந்த ஸ்மெல் அண்ட் ஃப்ளேவர் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அந்த மோர் குழம்போட ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா அரிசி, கொஞ்சோண்டு கடலைப்பயிறு, மிளகு, ஜீரகம். அண்ட் முக்கியமாக இந்த மோர் குழம்புல நம்ம முக்கியமாக ஆட் பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜீரகம் நிறைய ஆட் பண்ணும். ஜீரகம் எவ்வளோ ஆட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு மோர் குழம்பு ரொம்ப ருசியாக இருக்கும். அண்ட் இதில் முக்கியமாக ஒரு மேஜிக் கொடுக்கக்கூடிய ஃப்ளேவர் கொடுக்கக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா பெருங்காயம் கண்டிப்பாக மோர் குழம்புல ஆட் பண்ணணும். அது ரொம்ப ரொம்ப ஃப்ளேவர் ரொம்ப நல்லா கொடுக்கும். அண்ட் இதில் நம்ம வந்து ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், 4 பச்சை மிளகாய், கொஞ்சம் இஞ்சி. ஸோ இதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பவுலில் அரிசியின் கடலைப்பயிரை 20 நிமிஷம் வந்து ஊற வைக்க போகிறேன். ஊற வச்சுட்டு இந்த எல்லா இன்க்ரீடியன்ஸையும் போட்டு நம்ம அரைக்க போகிறோம் மிக்ஸி ஜாரில். அது வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அரிசியின் கடலைப்பயிரை நான் ஒரு பவுலில் ஊற வச்சுட்டேன். அது ஒரு 20 நிமிஷம் ஊறணும். இப்போ அரிசியின் கடலைப்பயிறு நல்லா ஊறிடுச்சு. இது கூட நம்ம வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் இஞ்சியை போட போகிறோம். இஞ்சி, அரிசி கடலைப்பயிறு தண்ணியிலேருந்து நல்லா வடிகட்டி எடுத்து அதை ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணியாச்சு. இது கூட நம்ம மிளகு ஆட் பண்ணுறோம். நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகு ஆட் பண்ணுறோம். அண்ட் ஜீரகம், ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம். அண்ட் வாஷ் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகா. நான் என் காரத்துக்கு தகுந்த மாதிரி 4 பச்சை மிளகா போட்டிருக்கேன். ஸோ உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி இங்கே பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நம்ம வந்து ஸ்மூத் பேஸ்ட்டை நம்ம வந்து கிரைண்ட் பண்ண போகிறோம். இப்போது வானலில் எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம கொஞ்சம் கடுகு ஆட் பண்ணுறோம். கடுகு கூட கொஞ்சம் ஜீரகம் ஆட் பண்ணுறோம். கொஞ்சம் உளுத்தம்பயிறு. ஜீரகம் வந்து நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஜீரகம் வந்து ரொம்ப நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் நம்மளோட குழம்புக்கு. மோர் குழம்புக்கு ஜீரகம் தான் ரொம்ப நல்ல டேஸ்ட் கொடுக்கும். ஸோ ஜீரகம் கொஞ்சம் நீங்கள் எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ணிக்கலாம். ஒரு காஞ்ச மிளகாயை நான் வந்து கட் பண்ணி போடுறேன், உடச்சி போடுறேன். அண்ட் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயமும் ஆட் பண்ணுறோம். அது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க ஒரு தக்காளியை ஆட் பண்ணுறோம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நான் வந்து கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணுறேன். நமக்கு தேவையான அளவுக்கு சால்ட் அண்ட் கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறேன். அதெல்லாம் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா பேஸ்ட்டு, அந்த பேஸ்ட்டை வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். உடனே நம்ம வந்து அந்த பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு உடனே 2 glass ஆஃப் வாட்டர் நீங்கள் ஆட் பண்ணுங்கள். தண்ணி ஆட் பண்ணுங்கள். அந்த தண்ணியில் வந்து இந்த பேஸ்ட் நல்லா குக் ஆகும், நல்லா கொதிச்சு வரணும். அந்த பேஸ்ட் ஆட் பண்ண உடனே நீங்கள் என்ன பண்ணணும்னா கொஞ்சம் கரண்டி வச்சு கிண்டிக்கிட்டே இருக்கணும். இல்லைனா கீழே வந்து அடி பிடிச்சிரும். ஸோ அதனால் கண்டிப்பாக கரண்டி வச்சு கிண்டிக்கிட்டே இருக்கணும். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காயம் வந்து ரொம்ப நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் மோர் குழம்புக்கு. ஸோ பெருங்காயத்தை ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் கிண்டி விட்டுட்டே இந்த குழம்பு கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம மோர் ஆட் பண்ண போகிறோம். மோர் வந்து நான் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அந்த தண்ணி ஊற்றி நல்லா தண்ணியை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம குழம்புல ஆட் பண்ண போகிறோம். கொதிக்கிற குழம்புல வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ சிம்மில் வச்சுட்டு நீங்கள் ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து குழம்பு வந்து திரிஞ்சு போகாமல் இருக்கும். ஸோ சிம்மில் வச்சுட்டு நீங்கள் மோர் ஆட் பண்ணுறீங்க. இப்போது நல்லா தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ண போகிறோம். இது கொதிக்கக்கூடாது, தயிர் கொதிக்கக்கூடாது. ஏன்னா குழம்பு கொதிச்சிருச்சு இல்லையா? ஸோ தயிர் கொதிக்கக்கூடாது. தயிரை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஜஸ்ட் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கன்சிஸ்டன்சி நம்மளோட ஊரில் தயிர் இருந்துச்சுன்னா கொஞ்சம் லம்ப்ஸ் அதிகமாக இருக்கும், கொஞ்சம் நல்லா ஸ்மூத் பேஸ்ட் மாதிரி வராது. அதனால் நீங்கள் மிக்சியில் வந்து கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி தயிரை நல்லா ஒரு அடி அடிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஆட் பண்ணலாம். சுவையான கல்யாண மோர் குழம்பு ரெடி. என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு தேடி வரும். See you. Bye-bye. Take care.